நம்ம படத்தோட ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்து நிற்கிறான். அப்போன்னு பார்த்தா அவள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறான். கிளம்பி போனவன் டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கு போயிடுறான். என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து நான் புதுசாக ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஏஜ் ஃப்ரீசிங் டிவைஸு, அதுக்குள்ளே படுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏஜ் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், எத்தனை வருஷம் ஆனாலுமே நமக்கு ஏஜ் ஆகாது அப்படின்றான். சரி ஓகே, என் லவர் எந்திரிக்கிற வரைக்கும் நீ அந்த டிவைஸில் போட்டு மூடி வை, என்னைக்கு எந்திரிக்கிறாளோ அன்னைக்கு திறந்து விடுன்னு சொல்லிடுறான். கட் பண்ணால் 50 வருஷம் கழிச்சு காட்டுறானுங்க. 2 சின்ன பசங்க விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவனை எழுப்பி விட்டுறானுங்க. அவன் உடனே பிடிச்சி அவனோட சட்டையை பிடிச்சி வச்சிருக்கான். அதில் இருக்க அட்ரஸை வச்சு அந்த பையனை பிடிச்சி என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது தான் எங்கள் அப்பா தான் அந்த சயின்டிஸ்ட்டு, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ அப்படின்னு. அப்போ அங்கே போய் மேரின்றவங்க பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேரின்றவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சீக்கிரம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஐலாண்டில் இருக்காங்க, எங்கள் அப்பாவோட டைரி வேணா இருக்குது, அதை வேணால் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு படிக்கும்போது தான் தெரிய வருது. உனக்கு சீக்கிரமே வயசாயிரும்ன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன்டா, அந்த மிஷினோட எஃபெக்டில் எத்தனை வருஷம் நீ இவ்வளோ இருக்கேன், அந்த வருஷத்தோட ஏஜெல்லாம் உடனே உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி ஓகேன்னு ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு தட்டு மாதிரி போகிறான்.